Hi friends, happy morning. Welcome back to Priyamudanabi. இன்னைக்கு ஒரு full day routine vlog தான் பார்க்க போறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மட்டை ரைஸ் போட்டு கஞ்சி அப்புறம் சட்னி. இந்த ரெண்டு ரெசிபியுமே நம்மளோட vlogல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி கஞ்சிக்கும் நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸுக்கு நெய் ஊற்றி இது பிணைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாட்டுக்கோழி வச்சு ஒரு செமி கிரேவி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாங்க. இதுக்கு ஒரு 4 பெரிய சைஸ் ஆனியன் நமக்கு தேவைப்படும். இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு கடாயில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதை லைட்டாக சிம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற அந்த ஸ்பைஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். ஃபைனலாக இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் பிடிச்சிக்கும். நான் இன்றைக்கி டச் அவனில் தாங்க பண்ணுறேன். நீங்கள் வேணால் குக்கரில் பண்ணலாம். ஏன்னா நாட்டுக்கோழி நல்லா வேகணும் இல்லையா, ஸோ அதனால் குக்கரில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்குன ஆனியன் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணுங்க. கிட்டத்தட்ட அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா இதை குக் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும். இது வந்து செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இப்போ அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து குக்கரில் விடுறீங்க அப்படின்னா அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு இறக்கிக்கலாம். இறக்குனதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகுத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். குக் பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம தாலுக்கு சேர்த்துற தடுக்கா மாதிரி இதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இது கூட கொஞ்சமாக ஆனியன் வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கிரேவி கூட இதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா போதும். சூப்பராக நம்மளோட நாட்டுக்கோழி செமி கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. நான் வந்து ஃபைனலாக கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த ரெசிபியை கூடி சீக்கிரம் நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கறி மசால் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசால் தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. குழந்தைகளும் வந்து ரொம்ப நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இதை. கிரேவியெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் அந்த டவாவில் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, இது கூட கொஞ்சம் சுட சுட ஒயிட் ரைஸ் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு இது தான். ஒயிட் ரைஸ், நாட்டுக்கோழி செமி கிரேவி, பக்கத்தில் வந்து ஒரு க்ரீன் சிக்கன், அது வந்து ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்தது, ரசம், தயிர். ஸோ இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு இது தாங்க. லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் இன்டோர் அவுட்டோர் பிளான்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி பாட்டில் மாற்றி வைக்கணும். இந்த பிளான்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹாலில் இருக்கிற ஜன்னலில் மாட்டி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து மழைக்காலம் ஆரம்பித்தங்காட்டி எல்லா சாரலும் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். லோ மெயின்டெனன்ஸ்னாலே நமக்கு மணி பிளான்ட் தாங்க பெஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த தடவை நர்சரியில் நிறைய மணி பிளான்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் அதோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
லாஸ்ட் 1 மந்த்தா பார்த்தீங்கன்னா நல்ல மழை இல்லையா? ஸோ அதனால நெறையா பிளான்ட்டோட வேரெல்லாம் வந்து அழுகி போயிருச்சு. இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லா லீஃப்மே வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. வேரும் வந்து ஓரளவுக்கு அழுகுன மாரி தான் இருக்கு. ஸோ அதனால இதுலேருந்து வேற ஏதாச்சும் பாட்ல மாத்தி வச்சுட்டு, இதுக்கு வந்து ஒரு புது பிளான்ட் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அத வந்து இதில வச்சிரலாம் அப்டின்ட்டு. ஹேங்கிங் பாட்ஸ்க்காக கொஞ்சம் ஜெரேனியம் பிளான்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் மழை காலம் எப்படி வரும் என்னங்கிறது தெரியல. ஜெரேனியம் பிளான்ட்ஸும் அப்படிதாங்க. லோ மெயின்டெனன்ஸ். பட் என்ன மழை காலத்துக்கு வந்து சீக்கிரம் அழுகி போயிரும். வெயில் காலத்துக்கு வந்து இது ராஜான்னு சொல்லலாம். இந்த காஃபி மக் பாட்டில் நான் ஒரு ஆந்தோரியம் பிளான்ட் வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஃபேனுக்கு கீழே வச்சுருந்தங்காட்டி ரொம்ப அந்த லீஃப் எல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இன்னொரு குட்டி பாட்டில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக மணி பிளான்ட் வச்சிடலாம் அப்படின்ட்டு. 1 வீக்காக பெண்டிங்காக இருந்த வேலைங்க அதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ எல்லா பிளான்ட்ஸையும் வந்து ஒவ்வொரு பாட்ஸுக்கு மாற்றி வச்சாச்சு. ஸோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டோருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து மணி பிளான்ட்ஸ் தான். பட் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் என்ட்ரன்ஸ்லேயே வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பாட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருக்கோம். நம்மளோட காஃபி மக் பாட்டில் வந்து ஃபுல்லாக மணி பிளான்ட்ஸே வச்சு ஹாலில் வச்சுட்டோம். அப்புறம் மீதி இருக்கிற சின்ன பாட்ஸில் எல்லாத்தையுமே வந்து மணி பிளான்ட்ஸ் கொஞ்சம் புஷ்ஷியாக வாங்கி பிளான் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்னித்த vlog வந்து இவ்வளோ தான். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பீஸாவும் அப்புறம் இந்த கார்லிக் ப்ரெட்டும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudanabi. Thanks for watching.